நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம மெம்பர்ஸ்க்கு எடுக்கணும். நாங்கள் பேசி நெகோஷியேட் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு 2 அடல்ட்டு 2 சைல்டு 4 பேரை கவர் பண்ணக்கூடிய 3.5 லட்ச ரூபா வரைக்கும் இது பாலிசி அமௌண்ட்டு. நமக்கு அதை வந்து இது ஒரே ஆளுக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு 1 லட்சம் போனால் மிச்சம் 2.5 லட்சம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அது வேலிடு. 7,500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேமிலிக்கு. இங்கே வந்து யாரால் முடியுமோ, ஏற்கனவே மெடிக்ளைம் இருந்தால் வேண்டாம், இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸை எடுக்கணும். அதை வந்து எடுக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு நகரத்தார் சங்கத்திலேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு ப்ராஜெக்டாக வைக்கணும். ஒரு 40 பேருக்கு பண்ணோம்னா 40 பேருடைய ஹாஸ்பிட்டலை பற்றி பயப்படவே வேண்டாம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் 43வது ஆண்டு துவக்க விழாவும் நம்ம செட்டிநாட்டு பகுதியிலே நெருக்குப்பையைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன் அண்ணன் இன்று பொறுப்புகளை ஏற்று தலைவராக உங்கள் எல்லோரையும், அவர்களுடைய செயலாளர் திரு PLM மீனாட்சி சுந்தரம் மற்றும் பொருளாளர் சண்முகம் மற்றும் ஏனைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கும், இந்த மேடையிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சகோதரர் திரு முத்துமாணிக்கம் அவர்களுக்கும், எங்களுடைய ஆலோசகர், உங்களுக்கு மட்டும் சாசன தலைவர் இல்லை, எங்களுக்கும் நிறைய விஷயத்தில் கைட் பண்ணுற எங்கள் காணல் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய திரு அழகப்பண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் PLI சிதம்பரம், திருமதி அலமேலு சிதம்பரம் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பெரும்பகுதியான தெரியும், ரொம்ப நல்ல மனசு கூடியவங்க, ரொம்ப நல்ல மனசு. கோவம் வந்தால் 5 நிமிஷத்தில் போயிடும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் திரு AR நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் மகளிர் சங்க தலைவி திருமதி சரோஜா உடையப்பன் அவர்களுக்கும், இங்கு என்னுடைய உறவினர், என்னுடைய அத்தை மகன் திரு கணேஷ் அவர்களுக்கும், என்னுடைய அத்தை மகள் மாப்பிள்ளை அண்ணாமலன் சிகப்பியாச்சி அவர்களுக்கும், எங்கள் ஊர் கோவையில் அருகில் ஈரோட்டிலிருந்து இந்த விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கும் அழகு ஆட்டோமொபைல்ஸ் திரு வள்ளியப்பன் அவர்களுக்கும் மற்றும் புது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய உள்ளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி நான் விஸ்வம் சார்ட்ட கேட்டேன், என்ன மாதிரிங்க, ஏன்னா எனக்கு அடிப்படையாக நகரத்தார் சங்கத்தில் தஞ்சாவூருக்கு முதல் ஒரு புது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன், உங்கள் எல்லோருடைய அழைப்பினாலும். அதுக்கு என்னோட மற்றற்ற மகிழ்ச்சி. நல்ல முறையில் என்னை வந்து அறிமுகப்படுத்திய நண்பர் அவர்களுக்கு நன்றி. தஞ்சாவூருக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பந்தம் உண்டு. முதலில் வியாபாரத்தில் எங்கள் தந்தையாருடன் தஞ்சாவூருக்கு வந்து வியாபாரத்தை முதல் ஒரு லாபகரமாக செய்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு 18 வயது, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க தஞ்சாவூருக்கு. சிதம்பரம் வீட்டில் தான் தங்குவோம். அப்போது இப்போ இருக்கிற அது என்னங்க அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன, ஓரியண்டல் ஹோட்டல், அந்த இடம் வந்து விலைக்கு வருதுன்னு சிதம்பரம் சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவங்களே அதை வாங்கிக்கலாம். இருந்தாலும் எங்கள் அப்பா ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சொன்னாங்க, இதை வாங்குறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தப்பாரு தான் அண்ணன் தான் சொல்லுவாங்க,
வாங்கலீங்கன்னு வாட இடம் பார்ப்போம்னு காலையில் போய் இடத்த பார்த்தோம். உடனே சாயங்காலம் பார்ட்டியை பார்த்தோம். அந்த இடத்த எங்கள் அப்பா விருப்பப்பட்டு நானும் கூடவே இருந்தேன், விலைக்கு வாங்கிட்டோம். வாங்கி ஒரு வாரத்தில் 10 நாளைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிதம்பரனுடைய அப்பா பிஎல்ஏ அண்ணாமலை செட்டியார் எங்கள் பெரியப்பா அவங்க வந்தாங்க. எப்பா இந்த இடத்துல முன்னாடி பெட்ரோல் பம்பு இடத்த என் மகனுக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னாரு. ஆனால் அவங்க தான் வாங்கியே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அவங்க அன்னைக்கு அவங்க அப்பா 4000 சதுரடி தான் வாங்க அனுமதித்தாங்க. மித்தமெல்லாம் அது நாங்கள் கிரையம் பண்ணிவிட்டு மிச்சத்தை அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க. கிரையம் பண்ணி மதிய விருந்து சிதம்பரனை வீட்டில் முடித்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லி காரில் போயிட்டுருக்கோம். ஊருக்கு போன உடனே எங்களுக்கு ஃபோன் வருது சிதம்பரனை மூலமாக. இன்னொருத்தர் வந்து இதை விலைக்கு கேட்குறாரு, கொடுக்குறீங்களான்னு. என்கிட்ட நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வரோம், விலைக்கு கேட்குறாங்கன்னா எங்கள் அப்பா சும்மா நாச்சுக்கு இது வந்து ஒரு 35 வருடத்துக்கு முன்னால் சும்மா ஒரு நாங்கள் வாங்கின விலை 6 லட்சம் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 2 லட்ச ரூபா கூட சொல்லி 8 லட்ச ரூபா அப்படின்னாரு. உனக்கு சம்மன் அவங்களே உங்கள்கிட்ட பேச சொல்லிடுறேன், நீங்கள் நேராக பேசுங்கன்னு அவர் ஃபோன் பண்ணி ஆனால் 8 லட்சம் சம்மதம், நாங்கள் இப்போ வந்து அட்வான்ஸ் தரவான்னு கேட்டார். எங்கள் அப்பா என்னடா இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டானேன்ட்டு கிரை செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கிரை செலவையும் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் கட்டடம் கட்டுவதற்காக செங்கல் ஒரு லோடு அடுக்கி இருந்துச்சு, அதெல்லாம் அடக்கியிருக்கோங்க, எல்லாது கேட்டுக்கெல்லாம் தந்துடுறோம். நான் அப்போ வந்து நான் வந்து கேட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு 2,20,000 ரூபாய்க்கு பக்கம் நமக்கு ஒரு வார டயத்தில் லாபமாக கிடைக்குது, கொடுத்துடலாம்ப்பானே. ஆமாம்மா நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு, சரி நீங்கள் வந்து அட்வான்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு வாங்கினாரு. அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கிரையை அடுத்த 10 நாளில் மாற்றி கொடுத்துட்டோம். ஒரு ஷார்ட் பீரியடில் நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2.25 லட்ச ரூபா லாபத்தை என் கண்ணால் பார்த்தேன். அது வந்து பெரிய ஊக்கமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய தவணை வரும்போது சிதம்பரனோட காரில் போகும்போது எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், நல்ல இடம் அதை விற்றுருக்கக்கூடாதுன்னு. டேய் இதை விற்றுட்டு தாண்டா கோயம்புத்தூரில் வாங்கினேன், சென்னையில் வாங்கினேன், அது இதை விட பெருசாக ஏறி இருக்குது, சும்மாறா அப்படிம்பார். அதனால் இந்த தஞ்சாவூருக்கு எனக்கு இருக்கிற அந்த தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையானது. நான் கற்றுக்கிட்டது வியாபாரம், ஒரு லாபம் சம்பாதிக்கணுன்னா என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பளித்தது இந்த தஞ்சாவூர் மண். இங்கே எங்களுக்கு அதுக்கப்புறம் சிதம்பரம் மூலமாக ஒரு பஸ் வாங்கி கொடுத்தாங்க. சொத்துக்கள் 2-3 வாங்கினோம், 3-4 சொத்து எல்லாம் அவங்க சொல்லி தான் வாங்கினோம், அவங்களோட கைடன்ஸில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தஞ்சாவூரில் அதிக வியாபார தொடர்பு இல்லை, ஆக்டிவாக எங்களுக்கு இன்றைக்கும் எங்களோட பஸ்ஸை அவங்க தான் மேற்பார்வை பார்க்குறாங்க. சொத்துக்குள்ள வாடகை மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு நல்ல ஊரில் எனக்கு எப்போவுமே தஞ்சாவூர்னால் இஷ்டம். எங்கள் வலையப்பட்டி வரணுன்னாலும் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எங்கள் ஊருக்கு தஞ்சாவூர் வந்தாலும் ரொம்ப ஒரு 1 டே இருந்தாலும் ½ டே இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ப உணர்ச்சி வரும். அது இன்றைக்கி எனக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக பல முறை சில முறை 2 முறை முயற்சி செய்து 3ஆவதாக இந்த தலைமையேற்றிருக்கும் தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இந்த மீட்டிங்க்கு பிறகு என்னென்ன உங்கள்கிட்ட மாற்றம் கொண்டு வர போகிறாருன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் காத்திருந்துருக்கீங்கன்னு. அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே மேபி அவர் வந்து புதுமையான சில விஷயங்கள் என்னோடய கருத்துக்களை கேட்டு அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க முதற்கண் அவங்க அந்த டீம் என்டையர் டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளும் என்னை அழைத்ததுக்காக நன்றிகளும். இந்த நம்ம நகரத்தார் சங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயத்தை மட்டும் நான் தெரியப்படுத்தணும். இந்த மேடையில் தஞ்சாவூரில் நான் இவ்வளோ பேரை சந்திச்சிருக்கேன். இதில் ஒரு 70% பேர் நான் இது வரைக்கும் அறிமுகம் இல்லை, எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். அதனால் நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு சரின்னு பட்டா, உண்மைன்னு பட்டா நீங்கள் அதை எடுத்து வெளியே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். முதல்ல அது IBCN இப்போ ஏற்கனவே சொன்னாங்க பேசும்போது, இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நகரத்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக பெங்களூரில் நடத்தப்படுது அடுத்த மாதம் 11, 12, 13. ஒரு 550 பேர்லேருந்து 600 பேருக்குள்ள உலகத்தில் உள்ள நகரத்தார்கள் ஒன்று கூடுறாங்க. வியாபார சம்பந்தமான முக்கியமான கான்ஃபரன்ஸு, நிறைய விஷயங்கள் நடக்குது. இதில் வந்து ஒரு பெரிய அம்சம் என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை வந்து உருவாக்குறாங்க, ஒரு கம்பெனி. அதில் வந்து ஒரு 50 கோடி ரூபா முதல் போடுறதுக்கு சில பேர்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த 50 கோடி ரூபா முதல் சொன்னபடி இதில் தான் துவங்க போகிறாங்க. அந்த இதை ஏற்கனவே பேசி பண்ண முடியல, இந்த தவணை சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன்.
அந்த 50 கோடி ரூபா நமக்கு எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணபடி கொடுக்கணும். இல்லை ஒரு 25 கோடி 30 கோடி இருந்தாலும் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அதை வச்சுட்டு ஒரு கம்பெனி பண்ணி நம்ம நகரத்தார் இளைஞர்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்லாமல் தொழில் அவங்க துவங்க தயாராக இருந்தால் அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை IBCN சேர்மன்ஸ் குரூப்னு கிளப்னு ஒன்று ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது வந்து குறைந்த வட்டியில் கொடுப்பாங்க. இதை வந்து பெரிய ஒரு நிகழ்வாக இங்கே நடக்கும். தஞ்சாவூரில் பதிவு பண்ண முடிஞ்சவங்க இனிமேல் கூட பதிவு பண்ணிக்க. லிமிட்டட் சீட்டு மட்டும்தான் இருக்குது, 15 சீட்டு தான் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, யங்ஸ்டர்ஸு படித்து வியாபாரத்துக்கு வர வேண்டியவர்களுக்கு 50% கன்செஷன்லாம் சொல்லியிருக்காங்க. 35,000 ரூபா அடல்ட்டுக்கு 17,000 ரூபாய் தான் வாங்குறாங்க. ஹில்டன் ஹோட்டலில் 2 நைட் ஸ்டே வித் ரொம்ப இன்றைக்கி தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வராங்க. இது IBCN பொறுத்து. காசி சத்திரம் பற்றி சொன்னாங்க. காசி சத்திரம் இன்று கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா எஸ்டிமேட்டில் கிட்டத்தட்ட 53-54 கோடி ரூபா வசூலாகிவிட்டது. பல பேர் பணம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கட்டடம் வந்து சிவில் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் URCங்கிற நிறுவனம் ஈரோட்டிலேருந்து அதை பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத 8 கோடி ரூபா நம்ம GST மட்டும் கொடுக்குறோம். GST வரி மட்டும் இந்த கட்டடம் கட்டுவதற்காக 8 கோடி ரூபா கொடுக்குறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கேயும் யாரும் எந்த தவறும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இப்போது இருக்க நிர்வாகிகள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அதை பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலையும் வசூல் பண்ணியிருக்காங்க, லோக்கல்லையும் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு நடந்த பேச்சுவார்த்தையில் எப்படின்னா, இந்த விடுதியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுமார் 135 ரூம் இருக்குது. எல்லாம் குளிரூட்டப்பட்ட வசதி மிக்க ரூம்ஸு. ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது, ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்குது, பேங்க்வெட் ஹால் இருக்குது, ஒரு சின்ன போர்டு மீட்டிங் ரூம் இருக்குது. இது மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே இருந்தது வந்து காசி சத்திரம், ரொம்ப பழமையான கட்டடம். அதை நம்ம ஸ்டைலில் கன்வென்ஷனலாக நம்ம வந்து நடத்தி வந்தோம். இதை வந்து அந்த மாதிரி நடத்தினால் நம்ம இங்கேருந்து ரிமோட்டில் தலைவர் செயலாளர்லாம் இங்கே இருக்காங்க. அதிகபட்சம் மாதம் ஒருக்கா போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. கிட்டத்தட்ட 135 ரூமை மேனேஜ் பண்ணணும்னா 250 ஸ்டாஃப் வேணும். ஒழுங்காக இந்த மினிமம் நான் சொல்கிறேன். ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் 3 பேர் வேணும், ஒரு ரூமுக்கு 350 பேர் வேணும். நம்ம மினிமமாக நடத்தினாலும் 250 பேர் வேணும். அவங்கள இங்கேருந்து வழி நடத்தி அந்த இவ்வளவு செலவழித்து கட்டிடத்தை நம்ம ஒழுங்காக பராமரிக்காட்டி அது வீணாக போயிடும். அதுக்காக பள்ளத்தூரை சேர்ந்த திரு ஆம்பா மால்னுடைய ஓனர் ஃபேமிலி மிஸ்டர் ஆம்பா பழனியப்பன் இருக்காங்க. அவங்க வந்து தாஜ் ஹோட்டல்ஸோட சேர்ந்து ஒரு தாஜ் ஹோட்டலை சென்னையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது 5 ஸ்டார் ஹோட்டல். அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டை தாஜை கொண்டு வராங்க. அவர் பல தொழில் செய்யக்கூடிய ஆம்பா பழனியப்பன் வந்து நம்ம ஹோட்டலை பராமரிக்க முடியாது அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த மேனேஜ்மெண்ட் பொறுப்பை கொடுத்துருக்காரு. அவங்க டேர்ம்ஸ் பேசியிருக்காங்க. சுமாராக அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் வருதோ இல்லை 7% அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துடணும். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, இது ஓனர்ஷிப்போ லீஸோ வாடகையோ கிடையாது. அவங்க நம்ம ஒரு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி தாஜ் நிறுவனத்தை மேனேஜர்மெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணுறோம். அவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்க. இதில் அத்தனை ரெவன்யூவும் நம்மளை சேர்ந்தது, அத்தனை செலவும் நம்மளை சேர்ந்தது. தாஜ் ஹோட்டல் ஏற்படுத்தும் ஊழியர்கள், அந்த மேனேஜர்லேருந்து கடைசியாக இருக்கிற பப்ளிக் சர்வெண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் நம்ம தான் கொடுப்போம். அந்த கட்டடத்தை அந்த ரூமை எவ்வளவு வாடகைக்கு விடுறோமோ அதெல்லாம் நமக்கு தான். இன்கமும் நமக்கு தான், எக்ஸ்பென்ஸும் நமக்கு தான். அப்போது நம்ம இது பேசும்போது இனிஷியலாக ஒரு 30 ரூம் எங்களுக்கு டெய்லி எடுத்து வைக்கணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு அதிக ரூம் வேணும்னா தரணும்னாங்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது உங்கள் ஹோட்டலு, நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸும் இன்கமும் உங்களை சேர்ந்தது, நீங்கள் எத்தனை ரூம் வேணாலும் பிளாக் பண்ணிக்கலாம், மிச்ச ரூமுக்கு உங்களுக்கு வருமானம் வரும், அவ்வளோதான் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இதை வந்துட்டு நம்ம பொதுக்குழுவில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. மெம்பர்ஸ்க்கு நல்ல முறையில் அதை எடுத்து சொல்லணும். பொதுவாக விவரம் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, இது அழகாக கட்டடத்தை கட்டி கொண்டே தாஜ்கிட்ட கொடுத்துட்டாங்க, இனிமேல் திருப்பி வாங்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆம்பா மால்லேருந்து பழனியப்பன் அவர்களும் வந்து இந்த தாஜினுடைய எக்ரிமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஹோட்டல் நடத்திருக்கீங்க, எங்களை எப்படி இதை நடத்த முடியாதுங்கிறத பற்றி சொல்லுங்கன்னாங்க. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 320 பேர்
உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா மொத்தம் 22 லைசன்ஸ் வேணும். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, 22 லைசன்ஸ் வேணும். 22 நமக்கு தெரிஞ்ச சாதாரண ஜிஎஸ்டி, இது கார்பரேஷன் லைசன்ஸ் அப்படி தான் தெரியும். பட் இது பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து, ஃபயர்லேருந்து, எஃப்எஸ்எஸ்ஐலேருந்து, ஹெல்த் அண்ட் சானிடேஷனில் அத்தனை இருக்குது. சிஐஜி பர்மிஷனு, லிஃப்ட் பர்மிஷன் தனியாக எல்லாம். ஏன்னா 135 பேர் கிட்டத்தட்ட ஒரு தவணை ஃபுல்லாச்சுன்னா 300 பேர் ஹோட்டலுக்குள்ளே இருக்க போகிறாங்க. நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மளை பொறுப்பு. இது ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது. இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக அத்தனை உபகரணங்களையும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சாதாரணமாக ஜென்ரேட்டர் மட்டும் இல்லை, கிச்சன் சாதனங்கள் மற்றும் அதுக்குள்ளே அனைத்து இதுவும் பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு. அப்போது இந்த தாஜுக்கு வந்து ஒரு நேர்மையான நிறுவனம் இந்தியாவில். சமீபத்தில் கூட ஒரு பிளேன் கிராஷ் பார்த்துருப்பீங்க. இது அகமதாபாத்திலேருந்து லண்டனுக்கு புறப்பட்டு போன ஒரு பிளேன் கீழே விழுந்த உடனே, அது டாட்டா தப்பா அப்படி சொல்ல முடியாது, விசாரிச்சிட்ருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒன்றும் பிடிபடலை. பட் கெட்ட நேரம் அது விழுந்துருச்சு. ஆனால் விழுந்தவுடன் அரசாங்கம் அறிவுக்கு முன்னர் 1 கோடி ரூபா ஒரு பேசஞ்சருக்கு இவங்க அறிவித்தாங்க. அத்தனை பேரும் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்க்குறதுக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தாங்க, மருத்துவ உதவி சொன்னாங்க. மெடிக்கல் காலேஜ் இடிஞ்சு போச்சு ஒரு பகுதி, அதை புதிதாக கட்டித்தருகிறோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுத்த உயிரை திருப்பி வாங்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நிறுவனம் சொன்னோம். அவர் ஆம்பா பழனியப்பனும் அந்த எக்ரிமெண்ட்டை பற்றி எடுத்து சொன்னார். நம்ம வேண்டான்னு சொன்னால், நீங்கள் தாஜ் எங்களுக்கு வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் 30 நாள் டைமுக்கு ஒரு நாள் முன்னாடி அவன் வந்து சாவியை கொடுத்துருவான். ஏன்னா எந்த எக்ரிமெண்ட்டும் நம்ம போடலை, நம்ம மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவன் நடத்தி கொடுத்தா என்ன சேல்ஸோ அதில் 7% கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் டேர்ம்ஸு. நீங்கள் எல்லோரும் அதை மனசில் வச்சுக்கணும். எப்போ யார் இதை பற்றி பேசினாலும் இதுதான் உண்மை, நீங்கள் தாராளமாக அதை எடுத்து சொல்லலாம். காசி சத்திரத்தின் திறப்பு விழா 31 அக்டோபர்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் வருவாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் அந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போது நம்ம சங்கத்தை பற்றி வருவோம். இன்றைக்கி வந்து ஒரு 300 பேர் இருப்பாங்கண்ணே, ஒரு ஆவரேஜாக 300 பேர் இருக்கீங்க. நகரத்தார் சங்கத்தில் உங்கள் ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் பிரச்சனை வந்து யங்ஸ்டர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங் பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸு, ஒரு வயது குறைந்தவர்கள் இங்கே வந்து 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளவங்களை 2-3 எண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். மேபி லேடிஸ்லேயாவது 2-3 கண்ணுக்கு தெரியுறாங்க, ஜென்ஸில் எனக்கு தெரியலை அதிகமாக, மேபி இருக்கலாம் கூடல, பட் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை வந்து என்னைக்கு நம்ம நகரத்தார் சங்கம் வந்து இப்போ கூட மகளிர் சங்கத்தினுடைய இந்த ஒரு அதை அறிக்கையை படித்தாங்க செயலாளர். அறிக்கையை படிக்கும்போது கோயில் 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 தான் வருது திருப்பி. நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டவங்க நிறைய செய்கிறோம். நீங்கள் ஒன்றுமே ஆன்மீகத்துக்கு செய்ய வேண்டாம், நீங்கள் ஆன்மீகம் சொன்னாவே வந்து விழுந்துடும். பட் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு தஞ்சாவூரில் உள்ள நகரத்தார்கள் டைரக்டாக பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களை இந்த நகரத்தார் சங்கம் இன்றிலிருந்து செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன செய்கிறோம், என்ன செய்யலாம், ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேங்க. இப்போது கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தில் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வு வந்து புது கணக்கு புது வரவு, அதான் டாபிக். அதை பற்றின ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்தார். எல்லோரும் நினைப்போம், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது நம்ம புது கணக்கு போடுவோம், அதுதான் நம்ம நார்மலாக செய்கிறது. அந்த புது இலக்கு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி பேசினாங்க. அப்போ கீழேருந்து ஒரு 3 பேரை கூப்பிட்டாரு, லேடிஸ்லேயும் ஜென்ஸ்லேயும். மேலே வந்துட்டு பின்னாடி பேனர் இருந்துச்சு இது மாதிரி. இவர் கீழே இருந்து ஒரு சின்ன பேனா ஒன்று வாங்கி கொடுத்து இங்கே இருக்கிறவங்களை வாங்கி கொடுத்து, ஒரு லேடி தான் ஃபஸ்ட் வந்தாங்க. நீங்கள் பேனாவை தூக்கி அந்த இது மேலே போடுமா அப்படின்னாங்க, ஃப்ளெக்ஸ் மேலே. அந்த அம்மா தூக்கி போட்டுச்சு, ஃப்ளெக்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல பட்டுச்சு. அடுத்து ஒரு ஜென்ஸ் பையனை கூப்பிட்டுட்டு நீங்கள் அந்த கழுத்தீர்னு ஒரு படம் இருந்துச்சு, கழுத்தீர், நீ அதில் அடிப்பான்னாரு. அந்த பையன் அடித்தான், கிட்டத்தட்ட பக்கத்தில் போய் விழுந்துச்சு அந்த பேனா. இப்போ சொன்னார், நீங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல், ஒரு டார்கெட் இல்லாமல், ஒரு எய்ம் இல்லாமல் நீங்கள் எந்த சங்கத்தையும் நடத்தவே கூடாது. இந்த வருடம் இல்லை 2 வருடம் இந்த விஸ்வநாதன் அண்ணனும் அவங்க டீமும் இங்கே இருக்காங்க. என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும்,
பேப்பரில் எழுதணும், அவங்களுக்கு வேண்டியவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். சில நிகழ்வுகள் நாங்கள் எங்கள் கிளப்லையும் ரோட்டரி கிளப் மற்றும் நகரத்தா சங்கத்தின் மூலம் பண்ணுற விஷயங்கள் படிக்கிற வேகமாக நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் புதுமை எவ்வளவோ இருக்குது. வேலை வாய்ப்பு சேவை மையம் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. நமக்குள்ள எத்தனை பேருக்கு என்ன தேவைப்படுது, நம்ம எங்கே பரிமாறுறோம்? அந்த சேவை மையத்தில் இன்ஃபர்மேஷன், எனக்கு அக்கௌண்டன்ட் வேணும், எனக்கு சேல்ஸ்மேன் வேணும், எனக்கு பங்குதாரர் வேணும் சொன்னீங்கன்னா அவங்களும் அந்த குரூப்பில் போடலாம். மேபி நெட்வொர்க்கிங்கில் கிளிக் ஆகும். நவராத்திரி விழா பிரமாதமாக கொண்டாடினாங்க. மகளிர் சங்கம் மகளிரை எடுத்துகிட்டு பிரமாதமாக பண்ணாங்க. ஒரு கல்வி சுற்றுலா நம்ம கீழடி கூட்டிகிட்டு போனாங்க யங்ஸ்டர்ஸை ஒரு பஸ்ஸில். என்ன அந்த கீழே இறங்கி தோண்டி அந்த காலத்து விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீலிங் பண்ண வச்சாங்க. அப்புறம் குழந்தைகளுக்காக மேஜிக் ஷோ அதெல்லாம் ஒரு நிகழ்வு பண்ணாங்க. அப்புறம் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாரும் விருப்பப்படுற ஒரு விஷயம் பண்ணாங்க. மகளிர் தினத்தை பிரமாதமாக கொண்டாடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான மகளிரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அருமையான நிகழ்வு அது. எத்தனை பேர் நமக்கு தெரியாமல் சாதிச்சுட்டு இருக்காங்க பெண்கள். ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் தான் இன்றைக்கி முக்கியம். அவங்கள ஒரு சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டியில் பெண்கள் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்தாங்கன்னா அது வந்து அட்வான்ஸ்டு வளர்ந்த கம்யூனிட்டின்னு அர்த்தம். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக அதை கொண்டு வந்தாங்க. இந்த புது கணக்கு புது இலக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. யோகா டே முந்தா நேற்று கொண்டாடினாங்க. கண்ணதாசன் பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடினாங்க. ஒரு ஒகேஷ்னல் ட்ரிப்பு நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஃபேக்ட்ரி எப்படி பார்க்குறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் மில்லை எப்படி பார்க்குறாங்க, ஒரு பிரம்மாண்டத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கோவையிலேயே ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் கேபி ராமசாமின்னு கேபிஆர் மில்ஸ் அவங்களோட டெக்ஸ்டைல் மில்லை போய் ஒரு 3 hours காமிச்சாங்க. பஞ்சா வாங்கி எப்படி நூலாக வெளியே வருது, கார்மெண்ட்டாக எப்படி ஃபார்வர்டு இன்டகிரேஷன் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து மில்கி மிஸ்ட்டுங்கிற நிறுவனம் பெருந்துறைக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி சாதாரண பால் அந்த அந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் ஆயிடுவீங்க, ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுவீங்க. 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார் அந்த சேர்மன். ஈரோட்லேருந்து வந்திருக்கும் திரு வள்ளியப்பனுக்கு தெரியும். சாதாரணமாக 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு மாடு கறந்த 2 லிட்டர் பாலில் அதை கொண்டே ஊற்றிட்டு வர்றதான் அவருக்கு வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக நந்தினி டைரி பெங்களூருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது, பால் கொண்டு வந்து மொத்தமாக 500 லிட்டர் 1000 லிட்டர் ஊற்றுறதுக்கு. இதை கேனில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு பெங்களூருக்கு. போகும்போது அங்கே பன்னீர் செய்கிறத பார்க்குறாரு. பன்னீரை நம்ம செஞ்சு பார்ப்போமேனு 2 லிட்டர் பால் எடுத்து பன்னீராக செஞ்சு பக்கத்தில் உள்ள பேக்கரி அங்கே இங்கெல்லாம் கொடுக்குறாரு. பட் அதெல்லாம் வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, பணம் தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் விற்ற உடனே பணம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கொடுத்து வாங்குறார். இன்றைக்கி பன்னீர் வந்து ஒரு நாளைக்கு 5 டன் பண்ணுறாரு. 5 டன் பன்னீர். அந்த ஸ்டோரி கண்ணால் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் பால் ஒரு பக்கம் போட்டு பன்னீர் வெளியே வர்றது, அவங்களுடைய அதர் இன்டகிரேட்டட் ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையும் இந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னே ஒரு வேகம் வரணும், நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு. அவர் மாதிரி வர முடியுமா அப்படின்னு அந்த சதீஷ்குமார் மில்கி மிஸ் நினச்சிருந்தா இன்றைக்கி வந்திருக்க முடியாது. நம்மளில் ஒருத்தர் வந்தாலும் நம்ம கம்யூனிட்டிக்கே மிச்சம். அதனால் அந்த மாதிரி சுற்றுலாக்கள் கூட்டிகிட்டு போகணும். செட்நாட் பாரம்பரியம்னு ஒரு ட்ரிப்பு போட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கோவிலே தெரியல. இன்றைக்கி நட்சத்திரம் பேர் ஐயர் கேட்டால் சொல்ல தெரியல. இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஒரு பஸ்ஸில் போட்டு அங்கே நம்ம செட்டிநாட்டு உணர்வை சொல்லி கொடுத்தாங்க. அங்கே என்ன நம்ம 9 கோயிலை காமிச்சாங்க. அங்கே என்னென்ன நம்ம சிறப்பாக பண்ணோம், நம்மளுடைய சாப்பாட்டிலேருந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 2 பேரை நியமித்து கூட்டிகிட்டு போனாங்க. இன்னொன்று இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக நகரத்தா சங்கம் தஞ்சாவூர்லேருந்தும் ஏதோ 4 எடுத்து நீங்கள் செய்யணும். இது கூட இப்போ எஜுகேஷன் பற்றி யாரோ பேசும்போது சொன்னாங்க. கல்வி என்னுடைய சகோதரர் தான் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்திலேருந்து வருடத்திற்கு ஒரு 3 லட்ச ரூபா இப்போ கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ பொதுவாக வந்து ஒரு எஜுகேஷனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் மார்க்குக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்குறோம், செகண்ட் மார்க்குக்கு 3000 கொடுக்குறோம். அப்படி தான் நிறைய நாள் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த பிள்ளைங்க கோயம்புத்தூரில் என்ன பண்ணுதுன்னா, இங்கே எப்படின்னு தெரியல, சாயங்காலம் அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சிருது. அப்போது அது படிப்புக்கு பிரயோஜனப்படுறதே இல்லை. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா,
முதல்ல கொடுத்துட்டு இருந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து நாங்கள் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறோம். 8th ஸ்டாண்டர்டில் உங்களோட பிள்ளைய கல்விக்காக நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் அவுட் ஆகிற வரைக்கும் நாங்கள் பணம் தரோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா இதில் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். பல பேருக்கு கொடுத்து ஒரு 300 பேர் வருவாங்க கிஃப்ட் வாங்கிக்க. இப்போ வந்துட்டு 120 பேருனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சோம். கார் வச்சுருக்கிறவங்க இந்த உதவி கேட்குறாங்க, வீட்டில் ஏசி வச்சுருக்கவங்க இந்த உதவி கேட்குறாங்க. எப்படி கேட்க முடியும்? அதுக்காக இன்டர்வியூ பண்ணோம். இந்த 300 பேரை 120 பேராக குறைஞ்சிது. ஏன்னா அவங்களே பார்த்துட்டாங்க நமக்கு தேவையில்லை. இப்போ இன்றைய அரசாங்கத்தில் கேஸ் மானியம் வேண்டான்னு நம்மலாம் நிறைய பேர் விட்டு கொடுத்துட்டோம். நம்ம ப்ரைவேட்டில் தான் முழு விலையில் தான் வாங்குகிறோம். நம்ம அது மாதிரி நகரத்தார்கள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம வசதி இருக்கக்கூடியவங்க அதை போய் கேட்கக்கூடாது. போன வாரம் கூட சொன்னார், அந்த ஈகை குணம் எப்படி இருக்கணும்னா லக்ஷ்மி செராமிக்ஸ் முத்துராமன் சொன்னார் ஒரு மீட்டிங்கில். ஒரு வீட்டில் வந்து 2 பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஒரு 5 குழி இட்லி சட்டியில் 10 இட்லி ஊற்றுறீங்க. ஆளுக்கு 3 சாப்பிட்டுட்டு 4 மிச்சமாகுது. அதை எடுத்து கொடுப்பது தர்மம் அல்ல. ஒருத்தர் பசியோடு வந்திருந்தா இல்லை நம்ம கொடுக்க முடியும்னு தெரிஞ்சா 3 நம்ம 2 ஆக்கிக்கிட்டு 3 இட்லியை கொடுக்கறது தான் தர்மம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு விஷயம். இன்றைக்கி இப்போ வரும்போது கூட ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். இப்போ காரில் வரும்போது இது ஓமர் கலீஃபான்னு யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. ஓமர் கலீஃபான்னு ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நேர்மையானவரான், ரொம்ப கரெக்டானவரான். அவருக்கு வந்துட்டு காந்திஜியை போய் ஒரு கேள்வி கேட்கும்போது, நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஓமர் கலீஃபா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். செஞ்ச செயல் என்னென்னா எதாக இருந்தாலும் கரெக்டாக இருப்பாராம், ராஜாவாக இருந்தாலும். அவங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சிருந்தது தான். உடனே அவன் வந்து அப்பாட்ட சொன்னானா, நீங்கள் எனக்கு யூனிஃபார்ம் கிழிஞ்சிருக்கு, நீங்கள் வந்து எனக்கு புது யூனிஃபார்ம் தச்சு கொடுங்கன்னு. உடனே அவர் மந்திரியை கூப்பிட்டு, எனக்கு கொடுக்கக்கூடிய மாத சம்பள தொகையிலிருந்து ஒரு தொகையை எடுத்து அவங்களுக்கு யூனிஃபார்முக்காக கொடுங்க, அதை 3 மாதத்தில் எனக்கு பிடிச்சிக்கங்கன்னாராம் என் சம்பளத்தில். ஒரு ராஜா அவர் கேட்டாராம், அரசே நீங்கள் இந்த மாத சம்பளத்தில் பிடிச்சிக்க சொன்னால் பரவாயில்ல, அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் ராஜாவை இருப்பீன்னு என்ன நிச்சயம், உயிரோடு இருப்பீன்னு என்ன நிச்சயம் அப்படின்னாராம். அதனால் டோன்ட் டிலே. தர்மம் பண்ணணும்னா இன்றைக்கி பண்ணணும், இந்த இடத்துல பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த வாட்ஸ்அப்பை பார்த்து உங்கள்கிட்ட எல்லாம் நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த எஜுகேஷன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம், சொல்லிவிட்டு இவர் எல்லாம் யோசனையாக சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போயிடுவார் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தஞ்சாவூர் எனக்கு இஷ்டமான ஊர். தஞ்சாவூரை தான் முத ஒரு நேரடியாக வரக்கூடிய ஒரு சம்பாத்தியத்தை என் கண்ணால் பார்த்தேன். அதுதான் பெரிய ஒரு புத்துணர்வு எனக்கு குடிச்சது. அடுத்தது மல்டிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. அதனுடைய நன்றி கூட சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது எங்கள் அப்பா, எங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே நினைக்கிறவங்க. இன்றைக்கு ஒரு நகரத்தார் சங்கம் வந்து பலமாக சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா, ஒரு கோயம்புத்தூரில் கூட அந்த முடிவை இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எடுத்தாங்க. ஒரு 12 லட்ச ரூபா முதல்ல வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஸ்பான்சர்லாம் வரட்டும், பட் 12 லட்ச ரூபா இருந்தால் அந்த தலைவர் செயலாளர் ஸ்ட்ராங்காக எதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாயும் ஒரு சிங்கிள் டோனர் கொடுத்துட்டார், ஒரே டோனர் கொடுத்துட்டார். அவர் தான் டைட்டில் ஸ்பான்சர். எது போட்டாலும் மேலே அவர் பேர் வரும். ஏன்னா நம்ம செட்டிய வீட்டில் நம்ம வந்து பேர் போட்டால் நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம். பட் அவர் கேட்காட்டியும் நாங்கள் போட்டுருவோம் டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அது மாதிரி ஒரு விஷயத்தை தஞ்சாவூரில் மேபி சிங்கிள் டோனராக இருக்க வேண்டியதில்லை, பல பேர் இருக்கலாம், ஒரு 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். மேபி 12 லட்சம் வேண்டியதில்லை, ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதற்கு முதல் இதுவாக எங்கள் நிறுவனத்திலேருந்து நாங்கள் ஒரு 50,000 ரூபா டொனேட் பண்ணுறோம். மற்றவங்களும் கொடுத்து ஒரு 5 லட்ச ரூபா குறையாமல் அவங்ககிட்ட கொடுத்து நல்ல ஸ்கீம்ஸு. இப்போ பிளாசம் ஸ்கூல் அழகப்பண்ணிட்ட போனீங்கன்னா அவங்க எத்தனையோ விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. எது இன்றைக்கி தேவை, யங்ஸ்டர்ஸுக்கு என்ன தேவை, நம்ம முதியோருக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்ன தேவை, அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். 2 மந்த்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட், 6 ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 75,000லேருந்து 1 லட்ச ரூபா செலவழிக்கணும். இது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மகளிர் சங்கமும் வெளியில் வரணும். நீங்கள் கோயிலெலாம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டிலே வச்சுருக்கீங்க, அதனால் கோயிலையும் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களையும் நீங்கள் பண்ணணும். நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். உங்களுடைய முயற்சியை
ஆதரிக்கும் வகையில் நீங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணுன்னு எங்கள் நிறுவனத்துலேருந்து உங்களுக்கும் ஒரு 50,000 ரூபா கொடுத்துரும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் மற்றவங்க கொடுக்கக்கூடியவங்கள்ட்டையும் வசூல் பண்ணி உங்கள் பெண்களை ஆண்களுக்கு நிகராக கொண்டு வந்து அவங்கள இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். அவங்கள்ட்ட இருக்கிற திறமை வந்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, நான் அந்த துறையிலேருந்து வர்றதுனால, மருத்துவத்துறையிலேருந்து, அதாவது மருத்துவத்துறைன்னா எங்களுக்கு, நான் டாக்டர் கிடையாது, பட் நிறைய மெடிசின்ஸுடைய விநியோகஸ்தர் சிதம்பரம் இங்கே வச்சுருக்காங்க. அது மாதிரி எங்கள் கசின்ஸ் எல்லாம் எல்லா ஊர்லேயும் வச்சுருக்காங்க. நாங்களும் கோயம்புத்தூரில் வச்சுருக்கோம், மற்ற ஊர்லேயும் வச்சுருக்கோம். அப்போது எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க மூலமாக எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் எங்கள் கஸ்டமரு, பியாண்ட் தட் எங்கள் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் நிறைய பெரிய வைத்தியம் இன்றைக்கி சென்னையிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சென்னையில் என்ன நம்ம செலவழிக்கணுமோ 50% கோயம்புத்தூரில் செலவழித்தா போதும். நீங்கள் ஸ்பைன் சர்ஜரியாக இருக்கட்டும், எனி ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, ஹார்ட்டு பைபாஸ் சர்ஜரி, இல்லை ஸ்டண்டிங்கு, இல்லை எனி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, எனி ரெகுலர் இப்போ அதாவது கிட்னி இஷ்யூஸு ஆர் எனி யூராலஜி, எனி திங்க் வந்து கோயம்புத்தூர் பெயர் பெற்றது. நீங்கள் வந்து ஒரு 9 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, 1000 பெட்டு கொண்ட ஹாஸ்பிட்டல் 9 இருக்குது கோயம்புத்தூரில். இன்னும் 4 கட்டிக்கிட்டு இருக்காங்க, 13. பிரத்யோகமாக ஆர்த்தோபெடிக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு தனி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கார்டியாலஜிக்கு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம், 1 வருஷத்தில் வரும். பிரத்யோகமாக வேறு பேஷண்ட்டே இருக்காது, உள்ளே போனால் அவங்க தான் ஸ்பெஷலைஸ்டு மோஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போது எங்கள் மாப்பிள்ளையோடு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நடத்தலாம், எப்படி சொசைட்டிக்கு பணம் என்ன அதை பிரயோஜனப்படுத்தலாம். ஏன்னா இப்போ மருத்துவங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு ரீசனபிளாக உங்கள் ஊரில் இருக்கிற நல்ல மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை அதுக்கு நிகரான ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி 2 லட்ச ரூபாய்க்கு கீழே பண்ண முடியாது. ஸ்டண்டிங் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே பண்ண முடியாது. ஒரு கேன்சர்னால் சொல்லவே வேண்டாம், பண்ணவே முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வர்றோம். வலையப்பட்டி நகரத்தார் சங்கத்துக்கு முதல்ல செய்யலான்னு நினச்சி பேசியிருக்கோம். ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு நம்ம மெம்பர்ஸுக்கு எடுக்கணும். நாங்கள் பேசி நெகோஷியேட் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு 2 அடல்ட்டு 2 சைல்டு 4 பேரை கவர் பண்ணக்கூடிய 3.5 லட்ச ரூபா வரைக்கும் இது பாலிசி அமௌண்ட்டு நமக்கு. அதை வந்து இது ஒரே ஆளுக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு 1 லட்சம் போனால் மிச்சம் 2.5 லட்சம் இருக்கும். 1 வருஷத்துக்கு அது வேலிடு. 7,500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேமிலிக்கு. இங்கே வந்து யாரால் முடியுமோ, ஏற்கனவே மெடிக்ளைம் இருந்தால் வேண்டாம், இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸை எடுக்கணும். அதை வந்து எடுக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு நகரத்தார் சங்கத்திலேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு ப்ராஜெக்டாக வைக்கணும். ஒரு 40 பேருக்கு பண்ணோம்னா 40 பேருடைய ஹாஸ்பிட்டலை பற்றி பயப்படவே வேண்டாம். நீங்கள் போய் அட்மிட் ஆகி இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா போகிறோம். நகரத்தார் சங்கம் தான் ஆக்சுவலாக பாலிசி ஹோல்டரு, நீங்கள்லாம் மெம்பர்ஸு பண்ணிங்கன்னா முடியும். ஒரே ஒரு கிளைம் அதிகமாக வந்தால் அடுத்த வருஷம் ப்ரீமியம் கொஞ்சம் கூடும். இந்த செலவை இது பண்ணி, இப்போ நீங்கள் 100 பாலிசி எடுக்கிறீங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா ஏற்றி விடுவாங்க. அது பரவாயில்ல. இந்த பழக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, வெளிநாட்டில் உள்ளது மெடிக்ளைம் தான் எல்லாம், யாருமே ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுக்கறது இல்லை, இன்சூரன்ஸ் தான் கட்டும். அது மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். பழக்கத்தை இந்த நகரத்தார் சங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கும் நீங்கள் மேட்சிங் கூட பண்ணலாம். இப்போ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, இன்னொருத்தருக்கு 50% மேட்ச் பண்ணலாம். நான் 4000 ரூபா கொடுக்குறேன், அவங்கள 4000 ரூபா தர சொல்லுங்கள். இல்லை நான் என்னோடய ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு இன்னொரு ஃபேமிலியை ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்கள் கல்யாண நாள், உங்கள் பர்த்டே, எதில் வேணாலும் எடுக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் நிறையா நீங்கள் பண்ணலாம். அதையும் நான் இதில் வலியுறுத்துகிறேன். நிச்சயமாக நீங்கள் கூடிய விரைவில் இந்த ஊர் ஏஜெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்கள், கோயம்புத்தூர்லேருந்து டாப் கம்பெனியில் உங்களுக்கு அந்த டைப் வாங்கி தரேன். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் 2 விஷயம். எங்கள் ரோட்டரி கிளப், நான் வந்து தலைவராக இருக்கிற சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அழகப்பண்ணன் வந்திருக்காங்க எங்கள் கிளப்புக்கு, தெரியும் அவங்களுக்கு. ஹோப் ஆஃப்டர் ஃபயர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அந்த ஹோப் ஆஃப்டர் ஃபயர் வந்து தீக்காயம் அடைந்தவர்களுக்கு, தீக்காயம் அடையும் போது இல்லை, தீக்காயம் அடைந்து 3 மாதம் 4 மாதம் கழித்து உடல்லாம் சுருங்கி ரொம்ப ஒரு ஃபிசிக்கலி ரொம்ப பேட் ஷேப்பில் இருப்பாங்க. அவங்க வெளியே வர முடியாது, அவங்க பார்த்துக்கிறவங்களுக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம். இது வந்து கங்கா மருத்துவமனை மாதிரி ஒரு சிறந்த மருத்துவமனை இந்தியாவில் 2-3 தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் இதை மைக்ரோ சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ண முடியும்.
அதுக்காக ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 1500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க 12 கோடி ரூபா செலவில். உங்கள் சம்மந்தப்பட்ட எனி நகரத்தார் வேறு ஊருக்காரங்க யார் இருந்தாலும் ஃபயர் ஆக்சிடெண்ட்னால ஃபிசிக்கல் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆகியிருக்காங்க, அவங்க ரொம்ப விகாரமாக இருக்காங்க, அன்றாட வேலைகள் செய்ய முடியலை, ஒரு 2 வீலர் ஓட்ட முடியலை, சைக்கிள் ஓட்ட முடியலை, வெளியில் பஸ் ஏறி போக முடியலை அப்படின்னா அவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூரில் தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் வர்ற செலவு மட்டும்தான் அவங்கது. மற்றது எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். அது சம்மந்தமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சங்க தலைவர் மூலமாக. இன்னொன்று வந்துட்டு இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு இருக்குது. அது வந்துட்டு ஜுவனைல் டயபெட்டிஸு, மெயினாக குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து அது இன்சுலின் சுரக்காது. அது மாதிரி குழந்தைகள் வந்து இப்போது 1500 குழந்தைய தத்தெடுத்துருக்கோம் நாங்கள் இது வரைக்கும். இன்னொரு 1500 குழந்தைக்கு பணம் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு 35,000 ரூபா செலவாகும். அவங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுப்போம் பெரிய பசங்களுக்கு. சின்னவங்க இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இருந்தால் அவங்களால ஊசி குத்த முடியாது. ஒரு சரி 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பம்ப் நெகோஷியேட் பண்ணியிருக்கோம். அவங்க பெல்ட்டு சின்ன செல்ஃபோன் மாதிரி வச்சுக்குவாங்க. அது அவங்களுக்கு தேவையான இன்சுலினை அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும். இதில் வந்து லிமிட்டட் பீப்புள் அதில் இருக்காங்க. பட் அவங்க வந்து எந்த வசதியும் இல்லாமல் 14 வயசு 13 வயசு 10 வயசு 8 வயசில் இறந்து போயிடுறாங்க. இது வந்து ஜுவனைல் சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் உங்கள்கிட்ட யாராவது இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு சிஎஸ்ஆராக கோயம்புத்தூரில் அத்தனை நிறுவனங்கள் இதுக்குள்ளே பணத்தை கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்களாம் 5 குழந்தைய தத்தெடுத்திருக்கோம். வருஷத்துக்கு 1.25 லட்சம் கொடுக்குறோம். இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம். இப்போ லேடிஸ்க்கு கங்கா ஹாஸ்பிட்டல் மூலமாக மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட்டு, 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவரும் மார்பக புற்றுநோய் வரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப எளிதாக இருக்குது. சர்வைக்கல் கர்ப்பப்பை புற்றுநோய் வரும். இதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஸ்க்ரீனிங் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாகவும் ஏதோ பாசிட்டிவ் வந்தால், ஏன்னா நீங்கள் 1 லட்சம் பேருக்கு 300 பேருக்கு பாசிட்டிவ் வரலாம். அதை ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் பொறுப்பெடுத்து பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு நாள் சொன்னீங்கன்னா அந்த பஸ்ஸை அனுப்புவோம். நம்ம நகரத்தார் சங்க மகளிர்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். 80 பேர் ரிஜிஸ்டர் பண்ணலாம். 80 பேருக்கு ஒரு சண்டே மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே ஸ்க்ரீன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் அடுத்த நாள் கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட்டில் பாசிட்டிவ் வராது யாருக்கும். வந்துச்சுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். டயபெட்டிக் ஃபுட்டு அதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி டயபெட்டிஸ் 10ல் 4 பேர் 3 பேருக்கு நகரத்தாருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து சின்ன புண்ணு வந்து ஆறாமல் விரலை வெட்டி எடுக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே நாங்கள் எங்கள் ரோட்டரி கிளப்லேருந்து பண்ணுறோம். நான் அதில் ஒரு பெரிய அங்கம் விளைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அழகு பண்ண நேரில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. இதெல்லாம் எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.